Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 21. ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன்லேயே இன்னும் சில ஃபங்க்ஷன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட சர்ச் பண்ணுறது, நம்ம அக்யூரேட்டாக நம்மளோட டேட்டாபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து செலக்ட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோடய ப்ராடக்டில் என்னென்ன நேம் இருக்கோ அதில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது இது வந்து நான் ஒரு கொஞ்சமே நேம் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டைரெக்டாக இப்போ ஒரு 10 அது அந்த ப்ராடக்ட் ஐடியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளோட டேட்டா பேஸில் ஒரு 10,000 20,000 ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது எத்தனை இருக்குது அப்படின்னு தெரியாத கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது COUNT அப்படின்ட்டு கவுண்ட் அப்படின்றது கவுண்ட் போட்டு ப்ராக்கெட்குள்ளார நம்ம எதே கவுண்ட் பண்ணணும் அப்படின்றத போட்டுருங்க. நம்ம நேமை தான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் கவுண்ட் நேம் வந்து 16. நம்ம எத்தனை கவுண்ட் இருக்கோ அதையும் அத்தனை நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணி சொல்லலாம். இது கவுண்ட் நேமுக்கு பதிலாக ஆஸ் கொடுத்து டோட்டல் நேம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். டோட்டல் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து கவுண்ட் பண்ணி எனக்கு டோட்டலாக எத்தனை நேம் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஓவராலாக எத்தனை இருக்கோ அந்த வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இல்லை குறிப்பிட்ட ஒரு ஐடியில், அதாவது செலர் ஐடியில் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்றத எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ப்ராடக்டில் வேர் அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வேர் அப்படின்னு போட்டு செல்லர் அண்டர்ஸ்கோர் ஐடியில் எந்த ஐடி இப்போ வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் எத்தனை நேம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சாரி, இங்கே ஏதோ தப்பு. செல்லர் நம்ம முதல்ல நான் என்னென்ன இருக்குது ப்ராடக்ட்னு பார்த்துடலாம். வேர் ஐட்டம்ஸ் முதல்ல ப்ராடக்ட்டு செலர் ஐடி எந்த செலர் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் செலர் ஐடி அப்படின்ட்டு. இந்த செலர் ஐடி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கோ அது வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ எழுதுகிறேன். select count நேம்க்கு நேம் from ப்ராடக்ட் என்ன நேம்னா அது வேர் போடுவீங்க. வேர் seller id equal to 4 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து கோ கொடுக்குறேன். அண்டர்ஸ்கோர்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் வந்து அங்கே மைனஸ் போட்டதுனால வந்து தப்பாயிடுச்சு. அண்டர்ஸ்கோர் போடணும். ஸோ அண்டர்ஸ்கோர் போட்டோன்னே பார்த்தோன்னா அதாவது செலர் ஐடி 4 அப்படின்றதில் எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் செலர் ஐடி மாற்றுறேன். இப்போ 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா அந்த 5ல் எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா 3 ப்ராடக்ட் இருக்குது. இதுக்கும் நம்ம வேணால் நேம் மாற்றிக்கலாம். அதாவது ஃப்ரம் ப்ராடக்ட் கவுண்ட் நேம் போட்டு டோட்டல் ப்ராடக்ட்னு கூட கொடுக்கலாம். டோட்டல் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணுற ப்ராடக்ட்ன்றதுனால இந்த இடத்துல ஆஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோ கொடுத்தேன்னா
நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணிவிட்டு மொத்தம் டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது அதே இதில் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓவரால் ஆவரேஜ் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். கவுண்ட்ன்றது பதிலாக ஆவரேஜ் இது வந்து என்ன அப்படின்னா, எதுக்கு ஆவரேஜ் பார்க்குறேன்னா காஸ்ட்டுக்கு. ஸோ காஸ்ட் கொடுக்குறேன், ஸ்மாலில் கொடுக்கணும். காஸ்ட்டு ஃப்ரம் ஐட்டம்ஸ் வேர், எந்த ஐட்டம்ஸில் எனக்கு வேணும் அப்படின்றது. டோட்டல் ஆவரேஜ்னு அங்கே கொடுத்துட்றேன். நேம் வந்து இப்போது பாருங்கள், இப்போது அதாவது சேலரி ஐடி 5 இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கான எனக்கு வந்து ஆவரேஜ் பார்த்தோன்னா போட்டிருக்கு 733.5 அப்படின்ட்டு. நம்மளுக்கு எந்த பாக்ஸில் இருக்க, அதாவது எந்த ஐடியில் இருக்க நம்மளுக்கு ஆவரேஜ் என்னமோ நம்ம வந்து அதையும் கொடுத்துக்கலாம். பார்த்தோன்னா தெரியும். அங்கே வந்து இப்போது ப்ராடக்ட் பார்த்தோன்னா 6ல் சேலரி ஐடி 6ல் எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கு ஆவரேஜ் போட்டு அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் இதுலேயே இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸே நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண விடாதீங்க. பாய்.